ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து இந்த எல்லால 3rd டே தோவா ராக் டெம்பிள்னு ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கிறேன். அதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த லிப்டன்ஸ் பீக் வியூ பாயிண்ட்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். இப்போது நான் இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தோவா ராக் டெம்பிளுக்கு வந்துட்டேன். இது வெளியில் இருக்கிற இடம் என்ட்ரன்ஸு. உள்ளே இருக்கிறது ராக் டெம்பிள். கீழே போனது இந்த தோவா ராக் டெம்பிள்ஸ் என்ட்ரன்ஸ். இது கீழே போனது. இது விகாரேட். இந்த தோவா ராக் டெம்பிள் கீழே பாருங்க. இதுதாங்க இந்த ராக் டெம்பிள் தோவாவில். இந்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்துருக்கிறவங்க. இது புத்தர் கோயில். ஸ்ரீலங்காவில் புத்திசம் தான் மெயின் ரிலீஜன்னு. அதனால் எல்லாமே இங்கே புத்தர் கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. விஹாரங்கள், மொனாஸ்ட்ரிஸு இதுதான். இங்கே மத போதகர் உட்காந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுவார். வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. மலையில் ரொம்ப தண்ணி வரும். மலை அடிவாரத்தில் இதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஸ்டாண்டிங் புத்தா ராக் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மலைங்களுக்கு மேலே ராக்கில் நடந்து போயிருக்கிறேன் நான். பாருங்கள், அந்த மலையிலேயே வந்து புத்தர் சிலையை செதுக்கிருக்கிறாங்க. டேனியலில் செதுக்கிற மாதிரி. இப்போ இங்கேருந்து நாம லிப்டன்ஸ் ஸ்ட்ரீட்டுங்கிற இடத்துக்கு போகிறோம். இந்த டீ ஃபேக்ட்ரி, லிப்டன் டீ ஓனருடைய அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக அது ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ ராக் டெம்பிள் பார்த்துட்டு லிப்டன் ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். லிப்டன் ஸ்ட்ரீட் போயிருக்கிறேன். இங்கேருந்து 29 கிலோமீட்டர் இந்த ராக் டெம்பிள் இருந்துச்சு. 1 மணி நேரம் ஆகிடும் போகிறது. இந்த டீ கடையில் வடை பாருங்கள், மெது வடை, ரைட் வடை. ஸ்ரீலங்காவில் 5 கோடி போயிடுச்சு. இப்போது டீ சாப்பிட்டுன்னு சந்தோஷப்படுவாங்க. இளைஞர் தமிழர்கள்லாம் இருக்கிறாங்க. இது மாதிரி டீ கடை வடை விலை. ஸ்பேர் பார்ட் ஷாப் எழுதி பாருங்கள். இப்போ லிப்டன் சீட் போகிற வழியில் பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. பர்கர் ஒரு டீயை சாப்பிட்டு கடை பாருங்கள்.
லிப்டன் சீட்டுங்கிறது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு தோட்டம் எஸ்டேட்டு டீ ஃபேக்ட்ரிலாம் இருக்கிறாங்க. இது 30 கிலோமீட்டர் நம்ம எல்லாலேருந்து. ஆம்லெட் இருக்காங்க. இங்கே தான் இப்போ வந்து நம்ம டீ சாப்பிட்டு இந்த பர்கர் சாப்பிட்ட கடை. கமா கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஷாப். இதெல்லாம் வந்து நெஸ்கேப் போகிற வழியில் பாருங்கள் ஒட்டை அடிப்பாங்க. பஸ்ஸு ஒரு கார். லிப்டன் ஸ்ட்ரீட் போகிற வழியில் டீ எஸ்டேட்டுக்கு காட்டுறதுக்காக வந்து டீ இலைங்க. டீ இலை வேணும். போகிற வழியில் bus stand in village. Sweet shop. 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே கைஸ், இப்போ இந்த ஊர்லேருந்து நாம் வந்து இந்த லிப்டன் சீட்டுங்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்து 17 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து மலை தான் வந்து இல்லாமல் ஒரு 10 மலைங்க தாண்டி போனோம். ரொம்ப ஹைட்டு. நாங்கள் போகும்போது அந்த ஊரே வந்து ஒரு குளிர்ச்சியான ஊர் தான் எல்லாம். அதுலேயும் அந்த மலைங்களுக்கு மேலே பீக் பாயிண்டில் நாங்கள் போகிறோம். இப்போது 17 கிலோமீட்டர் போய் சேர்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வழியெல்லாம் அப்படி ஒரு சீனரிங்க. வண்டி ஓட்டின்னு போயிடலான்னா கூட மனசு வந்து ஒத்துக்கிறது இல்லை. அது மாதிரியான ஒரு இடங்க அது, வியூ பாயிண்ட்டுங்க. அங்கே நின்று நாம இந்த இயற்கையை ரசிச்சுக்கின்னு அப்படியே தண்ணி குடிச்சிக்கின்னு ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு வீடியோ பிடிச்சிக்கின்னு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேலே. இது வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. இது லிப்டன் டீ வந்து தயாராகுதா. இது ஒரு 100 வருஷம் வரைக்கும் ஒரு செடியும் வந்து இவங்க இலையை வந்து பறிச்சுன்னே இருக்கிறாங்க. அருமையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் நாங்கள் மேலே போனோடனே பனி மூட்டங்க எங்கள் மேலேருந்து அப்படியே கிடக்கிற மாதிரி பனிக்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்கள் போய் மேலே சேர்ந்தோம். டிக்கெட் வாங்கிக்கணும். உள்ள ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டு. அது மேலே போய் சேரும்போது நீங்கள் உணரணுன்னா அது அந்த இடத்துக்கு போகணும். அப்படி ஒரு குளிர்ச்சியான இடம். ஊட்டி கொடைக்கானலில் என்ன குளிர் இருக்குதோ அதோடு அதிகமாகிடுச்சு அந்த குளிர் மேலே. அப்புறம் வரும்போது நாம் வந்து மழையும் ஆரம்பமாயிடுச்சு. இதுதான் அந்த டீ இலை கம்பெனி, டீ ஃபேக்ட்ரி. அது உள்ளே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து ஒரு கேட்லேருந்து என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போனோம். ஒரு 10 மலை தாண்டி போகிறதா இருந்தோம் மேலே. இப்போ பாருங்கள் இந்த வீடியோலாம். பைக்கில் நீ காரி அப்போ நான் ஃபாலோ பண்ணட்டுமா? பைக்கே போகலாமே. பைக்லேயே போகலாம்.
இப்போது இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு லிப்டன் சீட் போகிற வழியில் மேலே இருக்குது நீ ஏன் கூட உள்ள நிக்கிற? வெளிய வா. மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மேலே பாருங்க பதிமூலம் ஊட்டி கொடைக்கானலோட இது டீ எஸ்டேட் ரொம்ப பெரிய அப்படியே வந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் அவ்வளோ குளிராக இருக்குது எனக்கு இப்போ முன்னால் ஒன்றுமே தெரியல அது மாதிரி இருக்குது. வச்சுருக்கோம் மேலே இப்போ வந்து டைமும் 4:10 ஆயிடுச்சு. இதுதான் உயரமான மலை இந்த பக்கம் தான் 100 கிலோமீட்டர். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது லிப்டன் எஸ்டேட்டு? லிப்டன் தான், அதுதான் லிப்டன் சீட். அந்த பாருங்க தெரியும், அந்த மலையா? அதுதான் லிப்டன் சீட். அப்போ இங்கேருந்து சுற்றிட்டு போகணுமா நாமோ? இல்லை இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் தான். இல்லை வண்டியில் போகணும். வண்டியில் போனால் அந்த சைடில் போகணும். ஆண்டவன் தெரு இருக்குது தெரியுமா நாமக்கல்ல? ஆமாம், அங்கே தான் நம்மளோட கூட்டாளி அங்கே தான் இருக்கு. உள்ள ஊரே இருக்குது ஒன்று. இந்த இருக்கு இந்த இருக்கு ஃபஸ்ட் நிப்பாட்டி. உள்ள டீ கடைகள்லாம் இருக்குதா? டீ கடை இல்லை என்ன, டீ கடை அங்கே இருக்குது. அது இதில் லிப்டன் சீட் மேலேயா? இந்த மாதிரி இருக்கு ரோட் இருக்குல்ல உள்ளுக்க. ஆமாம், அது உள்ளுக்கு அப்படியே போகும். நான் வந்து டவரில் வேலை. எங்கே டவர் ஒன்று இருக்குது தெரியுமா? இது இலங்கை ஒளிபரப்பு போட்டுட்டாங்க. இது யாருடைய சமாதிங்க இது? ஒரு வந்து பெரிய கங்கன், அந்த காலத்தில் பெரிய கங்கன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், சின்னத்தம்பி பெரிய கங்கன். கங்காணிகளா? கங்காணி இங்கே இந்த பரதேசி படத்தில் வராங்களே கங்காணிங்க, கங்காணிங்களுடைய சமாதிங்க இது, கல்லறைங்க. எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாரும் தங்கியிருக்கிறோம். எல்லை டீ எஸ்டேட்டில் செடிங்க 100 வருஷம் வரைக்கும் ஒரு வேலை செடி நட்டுட்டாங்க. அந்த மலைக்கு மேலே இருக்கு. ரொம்ப பெரிய தோட்ட தொழிலாளிங்க 1500 பேர் இங்கே வேலை செய்கிறாங்க இந்த டீ எஸ்டேட்டில். ஒரு நாளைக்கு இலங்கை ரூபாயில் 1000 ரூபா கூலி தராங்களா, இந்திய ரூபாயில் 250 ரூபா. ஒரு வீடுங்கெல்லாம் இங்கே இருக்குது, ஒரு ஊர் மாதிரி எஸ்டேட்லேயே. லிப்டன் சீட் விசிட்டர் வெஹிக்கிள் பாஸ் வந்து 90 ரூபா. இப்போ உள்ளே போகிறதுக்கு லிப்டன் சீட்டில் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 100 ரூபா. ஸ்பாட்டுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வேறு பாருங்கள் வியூ பாயிண்டில்
எஸ்டேட்டுங்க விலைக்கு வாங்கி லண்டன்லேருந்து வந்து இவர் தான் இந்த டீ எஸ்டேட்டுகளை உருவாக்குனவரா. இது பாருங்க, வெல்கம் டு லிப்டன் சீட், வெல்கம். இவர் தான் அந்த லிப்டன். இவர் கூட உட்காந்து விளாகிங் பண்ணலாம். இவர் தான் லிப்டன்னு. லிப்டன் டீ நீங்கள் குடிச்சிருப்பீங்க. தம்பா டென்னி குரூப் ஹிஸ்ட்ரி சார் தாமஸ் ஜே லிப்டன் மிஸ்டர் 1800 வந்திருக்கிறாரு. இப்போ அந்த லிப்டன் சீட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்துட்டு நாம் திரும்ப எல்லாருக்கும் போயின்னு இருக்கிறோம். வயலில் எல்லாம் பனி மூட்டமாக இருக்குது. வயலே தெரியல முன்னால், அது மாதிரி பனி மூட்டம் இருக்குது. இந்த மழை சாரல்ல எப்படி இருக்குது பாருங்கள். பனி மூட்டத்தில் ரோட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வீடியோ முடிஞ்சு.